பிரியாணி இஸ் நாட் அ ஃபுட். இட்ஸ் அன் எமோஷன் சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மதான். பிகாஸ் என்னைக்கு பிரியாணி சாப்பிடுறோமோ, அன்னைக்கு ரொம்ப ஹெவியா, ஃபுல்லா இதுக்கப்புறம் பிரியாணியே தொடக்கூடாதுன்னு தோணும். பட் ஒரு 2 டேஸ்லயே கண்டிப்பா அந்த கிரேவிங் நமக்கு ரிட்டர்ன் வந்துரும். ஸோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் இன்னைக்கு லஞ்ச்க்கு பிரியாணி. அது மட்டும் இல்லாம எனக்கு கிரேவிங் வந்து சைட்ல கத்திரிக்காய் அந்த புளிப்பா இருக்கும்ல, அதோட சேர்த்து சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்து பண்ணிட்டேன். பட் எப்பவுமே என்னோட ப்ராசஸ் படி பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் பார்த்து ஸ்லோவா இத ஃபர்ஸ்ட்டு வதக்கி, மறுபடியும் அத எடுத்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அடுத்தது பண்ணி பண்ணுவேன். பட் இந்த தடவ அந்த மாரி எதுவுமே பண்ணல. நமக்கு இந்த கொஞ்சி கொஞ்சி சமையல்லாம் வேண்டாப்பா அப்டின்னா, இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு பேன் எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு வெறும் மிளகு மட்டும் தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பில, வேணும்னா 2 பச்சை மிளகா அத போட்டு நல்லா சாட்டே பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். அது வதங்குற கேப்ல பிரதீப்க்கு ரைஸும் பருப்பும் வச்சுட்டேன். பிகாஸ் என் புருஷனுக்கு பிரியாணினாலே ஆகாது. ஜென்ரலா வைஃப்க்கு பிடிச்சது ஹஸ்பண்ட் பிடிக்காது இல்லையா? அதே லாஜிக் தான். ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ ரைத்தா அண்ட் கத்திரிக்காவ ஸ்லிட் பண்ணி அந்த வெங்காயம் வதக்குனதுலயே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், சாம்பார் பொடி, ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணிய நல்லா தண்ணியா கரைச்சு அது மேல விட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். மெயின் மேட்ரே இந்த வேர்க்கடலை, எள்ளு 2த்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடிச்சு அதுல சேர்த்துக்கணும். மேல கொஞ்சம் கொத்தமல்லி, வெல்லம். சூப்பரான சைட் டிஷ் ரெடி.